ஹாய்! பாப்பா ஒரு 2, 3 வாரமாவே இந்த வேலைய பண்ணிட்டுருக்கா. அவளுக்கு நார்மலாவே ஒரு ஒரு குப்பை கடந்தாலே பிடிக்காது. உடனே எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுருவா. நான் எப்போதுமே விளக்கேத்தி வச்சுட்டு பத்தி கொளுத்தி வச்சுட்டேன் அப்படின்னா, அந்த சாம்பல் உடனே அள்ள மாட்டேன். நான் மறுநாள் தான் அத நான் கிளீன் பண்ணுவேன். ஒரு நாள் தொடப்பத்தையும் மொறத்தையும் எடுத்துட்டு போனேன். எங்கடா போறான்னு பார்த்தா, அந்த டஸ்ட் அவளே போய் அள்ளுனா. அது ஆச்சரியமா எனக்கு இருந்தது. நான் உடனே வீடியோ எடுத்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் அனுப்புனேன். இதை ஏன் நான் இங்கே சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் எல்லா குழந்தைங்களையுமே ஈக்குவலாக நம்ம வேலை வாங்கணும். சின்ன வயசுலேருந்தே அதை நம்ம பழக்கி கொண்டுட்டு வரணும். ஒரு சில குழந்தைங்க தானாக செய்வாங்க, ஒரு சில குழந்தைங்க என்னதான் சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. அதுவும் ஒரு சிலர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, பசங்கன்னா வேலையை செய்யக்கூடாது, அதுவும் ஆம்பளை பசங்க சுத்தமாக வேலையே செய்யக்கூடாது, பொம்பளை பிள்ளைங்க தான் வேலை செய்யணும் அப்படின்னே வளர்த்தி கொண்டுட்டு வந்துட்டாங்களா. அது எங்கே பாதிக்குதுன்னா ஃப்யூச்சரில் பாதிக்குது. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு வேலையே செய்ய மாட்டேங்கிறாரு, அவர் வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டேங்கிறாரு. ஆஃபீஸ் போறாரு, வீட்டுக்கு வராரு, ஃபோன் பார்க்குறாரு, டிவி பார்க்குறாரு, படுத்திருக்காரு, ஃப்ரெண்ட்ஸோட போயிடுறாரு, குழந்தைய பார்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் இன்னைக்கு நிறைய வீட்டில் ப்ராப்ளம் வருது. அது வராமல் இருக்கணும் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே பசங்க பொண்ணுன்னு பிரித்து பார்க்காம ஈக்குவலாக வேலை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா தான் அது ஃப்யூச்சரில் வந்து பாதிக்காமல் இருக்கும். என் ஹஸ்பண்ட் இன்ன வரைக்கும் எனக்கு வேலை செஞ்சு கொடுப்பாங்க. ஏதோ ஒரு வேலை 2 வேலை கம்பல்சரி டெய்லி செஞ்சு கொடுப்பாங்க. அது எப்படி அவங்களுக்கு அந்த பழக்கம் வந்ததுன்னா, ஸ்கூல் போகிற டைமில் அவங்க அம்மா ஒர்க் போயிடுவாங்களாம். ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வந்தால் எல்லாம் அப்படி அப்படியே இருக்குமா. ஸோ எல்லா வேலையும் இவங்களையும் இவங்க அண்ணனும் தான் ஷேர் பண்ணி செய்வாங்களாம். அந்த பழக்கம் இன்னும் இவங்களுக்கு இருக்குது. அது வந்து இவங்க பிடிச்சே செய்வாங்க. ஒரு சில வேலைகள்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நம்ம பசங்களும் நம்ம வளர்த்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்க ஒய்ஃபுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இன்னைக்கு மார்னிங் டிஃபனுக்கு இட்லியும் சாம்பாரும் பூண்டு சட்னியும் தான் செஞ்சிருந்தேன். அப்புறம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் இவங்களுக்கு இன்னைக்கு செகண்ட் ஷிஃப்ட் கிளம்பி போயிட்டாங்க. பாய்.